أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம். எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தியும் சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருவதனத்தை நாளை மறும நாளில் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை எம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, காலச்சூழலின் சில சிதைவுகளை பார்க்கிற நேரம் இயற்கை அனர்த்தங்களும் இன்றியமையாத சில நோவினைகளும் கடல் தொடக்கம் கரை இருக்கின்ற கஷ்ட நிகழ்வுகளும் சமூகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற நிகழ்வை பார்க்கிறான். அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் எதிரிகளின் பாலிலிருந்து அடர்ந்தேறுகிற செயற்பாடுகளும் கூட இஸ்லாமியருடைய வாழ்க்கை சூழலில் ஏற்படுத்திய அதிகபட்சமான நஷ்டத்தை நாம் கண்டுகொள்கிறோம். தொழில் இல்லை, துறை இல்லை, துறைமுகம் இல்லை, வாழ்வதற்கான வாழ்க்கை சூழல் இல்லை, கஷ்டங்களோடு பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். உலகளாவிய ரீதியில் அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம் என்றெல்லாம் எமக்குள் இருக்கின்ற சில சிந்தனை சிதைவுகள் இன்று இபாதத்தையும் ஈமானையும் கூறு போட்டு காண்பிக்கின்ற ஒரு மாற்றொரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் கூறி காண்பிக்கப்பட்ட இந்த அம்சங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நிகழுமா இல்லையா என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சமூக சிதைவுகள், உலகத்தில் இருக்கின்ற இயற்கை அனர்த்தங்கள் அல்லது எதிரிகளால் ஏவப்படுகிற சில ஏவினைகள் என்பதெல்லாம் எம் சமூக சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று கேட்டால் ஈமான் எம்மிடத்திலிருந்து பறி போய்விட்டால் ஏற்படுத்தப்படும். எனவேதான் இவ்வாறுபட்ட அம்சங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுமா என்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். சமூகத்தில் வாழுகிற ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொள்கிற நோவினைகளும் பாவங்களும் அநியாயங்களும் அடர்ந்தேறி வருந்தான். இவைகளையெல்லாம் எதிர்த்து நிற்கின்ற சக்தி யாரிடத்தில் இருக்கும் என்றால் இறைவனை முழுமையாக ஈமான் கொண்டவரிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறான். எனவேதான் எவ்வகையான எதிர்ப்பறைகள் வந்தால், என் வீட்டிலே உணவு இல்லை, உடை இல்லை, உறையிலுள்ளை, வாழ்வதற்கான வாழ்வியல் இல்லை என்கின்ற அந்த சூழலிலும் என்னை நான் தரப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் என்னிடத்தில் இருக்கின்ற ஈமான் தான் என்னை இடை போடும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு வழிகாட்டி இருக்க, கலா கதிரிலே கை வைத்து எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே, கஷ்டம் ஏற்பட்டு விட்டதே, துன்பத்தோடு இருக்கின்றனே, துயரங்கள் தான் என்னை தொட்டு விட்டதே என்றெல்லாம் என் மனோக்கண்ணில் ஏற்பட்டு
நாம் மாற்றங்களை ஏற்படுத்தி இறைவனுடைய ஞாபகத்தை மறக்கடிப்போம் என்றிருந்தால் எங்களிலே ஈமானிலே குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம். எனவேதான் சோதனைகள் அத்துணையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். ஏற்படுத்துகின்ற சோதனையில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் ஈமான் நம்மிடத்தில் எந்த தரத்தில் இருக்கிறது. இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது சூரத்துல் கஹ்ஃபிலே இப்படி சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தல் லனா ஸீனத்தல் லஹா லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. நிச்சயமாக நாங்கள் தான் உங்களுக்கு சோதனை ஏற்படுத்தினோம். பஞ்சமா, பசியா, பட்டினியா, வாழ முடியாத நிற்கதியாக்கப்பட்ட வாழ்வியலா, இத்துணையும் ஏற்படுத்தியது நான் தான். எதற்காக தெரியுமா? அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே ஈமானோடு இருந்து நல்லமல் செய்பவர் யார் என்று பார்ப்பதற்காகத்தான் உங்களை நான் சோதிப்பதற்கு இவைகளை எல்லாம் அனுப்பினேன் என்று இந்த சோதனைகள் இறைவன் புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது என்கிற செய்தியை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறான். எனவேதான் என் வீட்டிலே எனக்கு உண்பதற்கு உணவில் தட்டுப்பாடு இருக்கிறதா, என் அமலிலே குறைபாடு இருக்கிறது, என் ஈமானிலே குறைபாடு இருக்கிறது என்றுதான் உணர வேண்டுமே தவிர சதிப்புரட்சிகள் என்னை அப்படி அடர்ந்தே இருக்கிறது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. என்னை நான் சீர் செய்யவில்லை, எங்கோ ஒரு இடத்தில் என் ஈமானை ஓட்டை உடைச்சல் இருக்கிறது, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் சஹாபா பெருந்தகைகள் எல்லாம் அதான் ஒழித்து விட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். இமாம் ஜமாஅத்தில் எந்த வாய்ப்பும் இல்லை அவர்கள் விட்டு விடுவதற்கு, வந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்று ஜமாஅத் நடத்துகிறார்கள். பின்னே நிற்கக்கூடிய சஹாபாக்களில் 3ஆம் 4ஆம் சஃப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். சலசலப்பான சில சத்தங்கள் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் காதொலிக்கு தொழுது முடிந்ததன் பின்னால் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், என்ன நடந்தது? ஏதோ சத்தம் கேட்கிறது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், பாதையிலே வருகிற நேரம் சிலர் மயங்கி விழுந்து விட்டார்கள். தொழுகையில் இருந்தவர்களிலும் பின்னே இருந்த சப்பிலும் சிலர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். காரணம் என்னென்று அறியோம் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் அந்த காரணத்தை அறிவதற்காக அனுப்பப்படுகிறது. ஆராய்ந்து பார்க்கிற நேரத்தில் 2-3 நாட்களுக்கு மேலால் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் பசியோடு மயங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கிறது. இங்கே நம்மளுக்கு எல்லாம் ஒரு செய்தி கிடைக்கிறது, என்ன தெரியுமா? பசியை பார்க்கவில்லை, பட்டணியை பார்க்கவில்லை, தன் வாழ்வியலில் எவ்வகையான சோதனைகள் தொட்டுவிட்ட போதும் இறைவனுடைய ஏவல் இருக்கிறது என்றால் அதை முதலில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணப்பாங்கோடு வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். அங்கேயும் அவர்களையும் அந்த சோதனை தொட்டிருக்கிறது. எங்களுக்குள் என்ன இருக்கிறது தெரியுமா? இன்றைய நாள் கையிலே பைசா இல்லை என்றால் அடுத்த கணம் இறைவனை அப்படியே மறந்து விடுவது. பணம் இல்லை என்றால் வாழ முடியாது என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி பார்க்கிறோம். நாங்களாக ஏற்படுத்திய சூழல் எங்களுக்கு எதை போதிக்கிறது என்றால், பொருளாதாரத்தில் வீழ்ச்சியில் இருக்கிறேன், அவைகளை விட்டு என்னால் விலக முடியவில்லை என்ற இறைவனின் வணக்க வழிபாட்டில் நாம் இல்லை. அதுதான் சோதனை மீட்டி மீட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை வரும் என்பதை சொல்லிவிட்டானா எப்படி எல்லாம் வரும் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌபி வல் ஜூ, நாம் உங்களுக்கு சோதனை ஏற்படுத்துவோம், அச்சத்தை கொண்டு சோதனை ஏற்படுத்துவோம். வல் ஜூஇ, பசிவட்டணியை கொண்டு நாங்கள் உங்களுக்கு வேதனை ஏற்படுத்துவோம், சோதனை ஏற்படுத்துவோம். மினல் அம்வால், பொருளாதாரத்தை அழிப்பது கொண்டு, பொருளாதாரம் இல்லாமல் இக்கட்டான சூழல் வருவது கொண்டு உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? சோதனை ஏற்படுத்துவோம். வல் அன்ஃபுஸி, உங்களுடைய உள்ள உங்களுடைய உறவுகள் இறக்கச் செய்வது கொண்டு, மனிதர்களை அழிப்பது கொண்டு உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக சோதனைகளை ஏற்படுத்துவோம். வத்தமராத், நீங்கள் செய்கின்ற உங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் அழிக்கின்ற அளவுக்கு ஏற்படுத்தி அப்போது நாங்கள் உங்களுக்கு தருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எப்படியெல்லாம் சோதனை வரும் என்று சொன்னார். இதை தவிர சோதனை வருவதற்கு வழி இல்லை. அச்சம் வருவது, பசிவட்டணி வருவது, பொருளாதாரம் அழிவது, எங்களுடைய காணி பூமிகள் அழிவது, எங்களுடைய பிள்ளைகள் இறப்பது, பசியோடு வாழ முடியாமல் துடிப்பது என்கிற இந்த நிலைமைகளை தவிர வேறு எந்த முறைகளும் வராது. இப்படி எல்லாம் வரும்.
இந்த சோதனையின் போது ஒரு ஈமான் கொண்ட மூமின் எப்படி இருப்பான் தெரியுமா? உலகத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு நாணயத்தில் எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ உலகத்துக்கும் இரண்டு பக்கம் இருக்கிறது. ஒருவர் உயர்ந்த தரத்திலும் வாழலாம், தாழ்ந்த தரத்திலும் வாழலாம். உயர்ந்த தரத்தில் தான் வாழ வேண்டும் என்கிற உயர் இயற்கைப்பாடு உலகத்துக்கு இல்லை. தாழ்ந்த தரம் என்று கொண்டிருக்கிறது. நஷ்டம் பெருமாக இருந்தால், கஷ்டம் பெருமாக இருந்தால் லாபம் அற்று போகிற ஒரு வாய்ப்பு இருக்கும். லாபத்தோடு வாழ்ந்தால் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் விட்டு நாம் இருப்போம் என்கிற மனோபாவம் கதிரை முதலில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமானவர்களுக்கு மனதில் என்னவென்றால் எந்த நேரமும் பணம் கொட்டி கொண்டே இருக்க வேண்டும். இயற்கை சூழலினுடைய மாற்றத்தை நாம் கதிரை மாற்ற முயல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதத்துக்கு அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறைதான் அவர்கள் அவருடைய கையிலே உணவை காண்பார்கள் என்கிற ஹதீதுகளை நாம் மறந்து விட்டோமா? வெறும் தண்ணீரும் ஈத்தம்பழங்களோடு மாத்திரம் தான் நோன்பு நட்டார்கள் என்ற அந்த வறுமையின் உச்சத்தில் இருந்த அந்த காலத்தை மறந்து விட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதர் உத்தம தலைவர் அல்லவா? கையசத்தால் காணிகள் பூமிகளை கொடுக்க இருந்த சகாபாக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து 3 நாட்கள் அவருடைய குடும்பங்களை குன்பதற்கு உணவில்லை என்கிற ஹதீதுகள் எல்லாம் எதை சொல்கிறது? வறுமை வரும். யாருக்கு வரும் தெரியுமா? ஈமானிலே உறுதியாக இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதரை நான் நம்பிவிட்டால் அடுத்த காலம் சோதனை எங்களை தொட்டுவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சோதனை என்றால் என்னால் தாங்க முடியாது. வீட்டிலே கடுமையான பசி பட்டினி, வாழ முடியாது. மனைவியர்கள் எல்லாம் என்னை தரக்குறைவாக நினைக்கின்ற அளவுக்கு மாற்றம் பெற்று விட்டேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த அளவுக்கு சோதனை வரும் என்று அந்த சகாபி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டு விட்டீர் என்றால் உச்சிமலையிலிருந்து ஊற்றுகிற நீர் எவ்வளவு வேகமாக வருமோ அப்படி உன்னை சோதனை தொட்டுக் கொள்ளும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழ்ந்தால் சோதனை நிச்சயம். அது எந்த விதத்திலும் வரலாம். எனக்கு பணம் இல்லாமல் ஆகலாம், பசிபட்டினி வரலாம், சொந்த பந்தங்கள் என்னை மறுத்துக் கொள்ளலாம். எப்படியெல்லாம் வரும் அத்துணையும் வரும். இதை பொறுமை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அத்துணை சோக நிகழ்ச்சிகள், வரலாற்று பக்கங்கள் எங்களுக்கு புகட்டுகிற மிக பெரும் ஒரு பாடம் என்னென்று தெரியுமா? இந்த சோதனை எல்லோரையும் யார் இது பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு தான் வெற்றி என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சோதனை வருமா? வரும். வருகின்ற வழியையும் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சொன்னான். அடுத்த கணம் இந்த சோதனையிலிருந்து மீளுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமை காக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி வருகிறார். அந்த மூதாட்டி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வருத்த நோய் ஒன்று இருக்கிறது. அது எப்படி நோய் என்றால் வலிப்பு நோய். அந்த நோய் வந்து விட்டால் நான் சந்தையிலே நான் வேலை பார்த்துக் கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் ஆண்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் குமிந்திருக்கிற நேரத்தில் எனக்கு அந்த நோய் வரும். நான் கீழே விழுந்து விடுவேன். கீழே விழுந்து விட்டால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் வேலோங்கி வரும். சில நேரத்திற்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது, மயக்கமுற்றிருப்பேன். யா ரசூலல்லாஹ், அந்த நோயை போக்குவதற்காக எனக்கு பிரார்த்தியுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நோயோடு நீ இருப்பீர் என்றால், அந்த நோயை நீ பொறுமை காப்பீர் என்றால் உனக்கு சொர்க்கம். அல்லது நான் பிரார்த்தித்து விட்டால் அது அழிந்துவிடும், உனக்கு எது வேண்டும் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த தாய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் பொறுமை காத்து விட்டால் இதிலிருந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடுத்த கணம் அந்த மூதாட்டி சொல்கிறார், எனக்கு நீங்கள் பிரார்த்திக்க வேண்டாம், அந்த நோயோடு இருந்து நான் மரணிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மீண்டும் கேட்டார், நான் மக்களுள்ளே விழுந்து விடுவேன். அந்த நேரத்தில் என்னுடைய ஆடைகள் எல்லாம் மேலோக்கி வரும் அல்லவா, அந்த ஆடையை வராமல் இருக்க எனக்கு பிரார்த்தியுங்கள் என்றார். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்தார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த செய்தி நமக்கு எதனை சொல்கிறது என்றால், எந்த விதமான நோய்வாய் நமக்கு வந்துவிட்டால் பொறுமை இழந்து நாங்கள் இறைவனை நிந்திக்கின்றவராக வந்துவிடக் கூடாது. சிலரிடத்திலே யாரெல்லாம் இந்த சோதனைக்குட்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படியான சில வார்த்தைகள் வரும்.
நான் என்ன செய்தது? நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் தொழுகிறேன், வணங்குகிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், தர்மங்கள் வழங்குகிறேன், என்னிடத்திலா எனக்குமா சோதனை வருகிறது? எதற்காக இப்படியான சோதனை என்று சிலர் கேட்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நமக்கு சோதனை வரவில்லை என்றால் நமக்கு அடுத்த கணம் நரகம். அன்புக்குரிய சகோதரர், எப்படி சொன்னார்கள் நபிகளார்? ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சற்று தலையிடி வந்து விட்டது. அவர்கள் அவருடைய தலையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்ன நடந்தது உங்களுக்கு? எனக்கு தலையிடி என்றார்கள். உங்களுக்குமா தலையிடி என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை உச்சத்தில் வைத்து பார்த்தார்கள். ஒரு மனிதனுடைய குணாம்சத்துக்கு அப்பால் பார்த்ததால்தான் கேட்கிறார்கள், உங்களுக்குமா தலையிடி? ஆமாம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவர் சொல்கிறார், எனக்கென்றால் எந்த விதமான நோயும் இதுவரையும் வந்ததில்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டார்கள், இதோ வாருங்கள், இவரை பாருங்கள், நரகவாதி ஒருவரை பார்ப்பதென்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். இந்த ஹதீஸ் எதனை சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய சோதனை ஒரு மனிதனை தொட்டுவிடவில்லை என்றால் அவன் நரகவாதி என்கிற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மருத்துவம் வருமா, நோய்வாய்ப்படுவோமா, அல்லது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படுவோமா, ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் கஷ்டப்படுவோமா, இவைகள் எல்லாம் சுன்னா, இது வந்துதான் ஆக வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த ஹதீஸ்களின் ஊடாக சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை காத்துக் கொண்ட ஒருவருக்கு வெற்றி அழகாக கிடைக்கும் என்பதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூ சலமா ரலியல்லாஹு அவர்களே அதிகபட்சம் விரும்பி முடித்த ஒரு கல்யாணம். அந்த பகுதிகள் எல்லாம் உம்மு சலமா ரலியா பார்க்கிற போது எங்கே அபூ சலமா என்று கேட்க, அபூ சலமாவை பார்க்கிற போது எங்கே உம்மு சலமா என்று கேட்பார்கள். அவ்வளவு அந்யோன்யமாக வாழ்ந்த ஒரு குடும்பம். அந்த சமூகத்தில் அவர்களுடைய அந்த இரண்டுவருடைய சோடியையும் நல்ல முறையில் பேசுவார்களாம். அப்படியாக விரும்பி முடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹிஜ்ரத்து போவதற்காக அழைப்பானை விடுக்கிறார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பெயரை பதிவு செய்து விட்டார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெயரை பதிவு செய்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். உம்மு சல்மாவை பார்த்து சொன்னார்கள், உம்மு சலமாவே, நாம் இப்போது ஹிஜ்ரத்து செல்ல வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடன், போவோமா என்று கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் என்றால் வருவதற்கு விருப்பம்தான், இரண்டு சிறு பிள்ளைகள் இருக்கிறது அல்லவா, இவர்களையும் எடுத்து சென்று எப்படி நாம் அங்கே தற்காப்பாக இருப்பது என்கிறார். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இருக்கிறார், நீங்கள் அதை விட்டு விடுங்கள், வர முடியுமா முடியாதா என்று கேட்கிறார்கள். நான் வருகிறேன் என்று சொன்னாலும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து சொல்கிறது, இரண்டு சிறு பிள்ளைகள் இருக்கிறது, நீ போக வேண்டாம் என்று தடுத்து விட்டது. அன்பாகவும் அந்யோன்யமாகவும் வாழ்ந்த இரு சோடிகள் தன் இரண்டு சிறு பிள்ளைகளை கைவிட்டு மனைவியை விட்டுவிட்டு போக வேண்டிய ஒரு நிர்கதியாக்கப்பட்ட சூழல், கடுமையான ஒரு சோதனை. அழுது புலம்புகிற உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அதே அழுது புலம்பலில் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு பேருக்கும் இடையில ஏற்பட போகின்ற பிரிவின் பிம்பங்கள் அவர்களை விம்மி விம்மி அள வைக்கிறது. அடுத்த கணம் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதை, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடிய வாய்ப்பு, இதை நான் இழக்க மாட்டேன், நீங்கள் நின்று விடுங்கள் என்று அபூ சலமா ரலியல்லாஹு அவர்கள் போகிறார்கள். மக்கமா நகரத்துக்கு சென்றார்கள். ஆண்டுகள் போய்கொண்டிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருவதாகவும் இல்லை, இவர்களும் வேறு ஒரு திருமணம் முடிப்பதாகவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கட்டத்திலேதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு நாள் ஞானம் உதைக்கிறது. நான் என் கணவரோடு சேர வேண்டும் என்று நினைக்கிறார். தன் இரு பிள்ளைகளையும் கையில் எடுக்கிறார். மதீனத்து நகருக்கு அப்படியே சென்று விடுகிறார்கள். மக்கமா நகரில் இருந்து மதீனத்து நகருக்கு போகிறார்கள். மதீனத்து நகருக்கு வருகின்ற இடைவெளியில் சிலர் கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் வருகின்ற அந்த நேரத்தில் எதிரிகளை போன்று பார்த்து எங்கே செல்ல போகிறீர்கள் என்று அதட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் உம்மு சலமா சொல்கிறார்கள், என் கணவரை பிரிந்து பல ஆண்டுகள் ஆகிறது, என் கணவரோடு எப்படியாவது நான் சேர வேண்டும், என்னை சேர்த்து விடுங்கள் என்கிறார். அவர்கள் உதவி செய்ய அப்படியே மதீனத்து எல்லைக்கு அவர்களை கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆண்டுகள் பல கழிந்து தன் கணவனை காணவில்லையே என்ற மிகுந்த கவலையும் தன் பிள்ளைகளையும் எடுத்து அரவணைக்கின்ற அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவியோடு இருக்கின்ற சில காலங்களுக்குள்ளேயே அடுத்த ஒரு ஆணை வருகிறது, யுத்த காலத்துக்கு செல்ல வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ சலமாவே, உன் மனைவி இப்போதுதான் வந்திருக்கிறாள், உன் மனைவியோடு இருந்து கொள், இனி யுத்த களத்துக்கு வர வேண்டாம் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அப்பால் எந்த கதையும் பேசாமல் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஏற்கனவே உங்களோடு நான் சில ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறேன், எல்லா யுத்தத்திலும் நான் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் சொல்லவில்லை. யுத்த களத்துக்கு இருவருமாக செல்கிறார்கள். யுத்த களத்திலே சென்றவர் மீண்டும் வரவில்லை. யுத்த களத்திலிருந்து வருபவர்களை எல்லாம் வழிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் பார்க்கிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தன் கணவர் வருவார், அதிகபட்ச நாட்களை நாங்கள் தனிமையில் கழித்து விட்டோமோ என்ற ஒரு கவலை, தன் கணவனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கணவன் வரவில்லை. கசிந்த கண்களில் இருக்கிற நீர்கள் எல்லாம் தன் பிள்ளைகளை மரமணைத்துக் கொண்டு அழுகை அழுத முகத்தோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவித்தார், அபூ சலமா மரணித்து விட்டார். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா மரணித்து விட்டார் என்ற செய்தியை தன் மனைவி அந்த மனைவியிடத்தில் சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சற்று காவலை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு சென்று விட்டார்கள். நாட்கள் சில நகர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னார்கள், உம்மு சலமாவே, நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்கிறேன். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இல்லை, நான் அபூ சலமாவோடு இவ்வளவு அன்பு வைத்திருந்தேன், நான் உங்களோடு திருமணம் முடிக்க முடியாதுன்னு மறுக்கிறார். பல நேரம் மறுத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன். 3 முறை கேட்கிறார்கள். 4வது முறை கேட்கிற நேரம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் பிள்ளைகளை நான் என்ன செய்வது, என் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், எனக்கு நானே அந்த பிள்ளைகளை என் பிள்ளைகளாக எடுத்துக்கொள்கிறேன் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்துக் கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்று பின்னணி எமக்கு சொல்கிற பாடம் என்னவென்றால், கணவனை இழந்தார், கஷ்டமாக உணர்ந்தார், தன் பிள்ளைகளோடு மாத்திரம் வாழ்ந்தார். அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே தன் கணவனை எடுக்க வேண்டும் என்று சுமார் 400 கிலோமீட்டர்களை தாண்டி மதீனத்து நகருக்கு வருகிறார். அப்போதாவது தன் கணவனோடு இருக்க முடியுமா என்று பார்க்கிறார். பின்னே வருகின்ற அத்துணை சோதனைகளை கிடைக்கிறார். அடுத்த கட்டம் அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்ன தெரியுமா? உலகத்தின் உத்தம தூதரை கணவனாக கிடைக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எனவேதான் சோதனைகளை தாங்கிவிட்டால் நிச்சயம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற செய்தியைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் வருகிற சோதனைகளை எதிர்த்து நிற்கின்ற ஈமானோடு வாழக்கூடிய பலத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானார். نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, சோதனை என்றெல்லாம் நாங்கள் ஒதுக்குகிறோமே, எம் ஈமானை எடை போடாமல் இன்று நாம் தளர்ந்திருக்கிறோமே, என் வீட்டில இல்லாத பொருளாதாரத்தின் சிக்கலை வைத்து நான் இப்போது ஏழ்மையாக வாழ்ந்து விடுவேனோ என்று எண்ணுகிறோமே, நாங்கள் எல்லாம் சோதனைப்பட்டவர்களின் அவர்களுடைய சோதனைப்பட்ட வரலாற்று பக்கத்தை ஒரு முறை பார்த்தால் கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றால் ஈமான் இல்லை என்கிற ஒரு அர்த்தத்தை அல்லவா தருகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு சோதனை! சுப்ஹானல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தியை கேட்ட சமூகம் எப்படி அவரை கொண்டு விட வேண்டும் என்று அபூ சுஃபியான் போன்ற பெருந்தலைவர்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறார்களாம். சிறு பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறார்கள். கம்பான் கயிறு போன்ற ஒரு கயிற்றை எடுக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்திலே அதை கட்டுகிறார்கள். அதன் அடுத்தது உங்களை சிறு பிள்ளைகள்கிட்ட கொடுக்கிறார்களாம். நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள், இழுத்துச் செல்லுங்கள் என்று சிறு பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறார்கள். மார்க்கத்திற்காக பிலால் ரலியல்லாஹு தஆலா இழுக்கின்ற கயிறின் பக்கம் எல்லாம் ஆடி அசைந்து போய்கொண்டிருக்கிறார்கள். கற்களும் முட்களும் புதர்களும் அங்கே வருகிறது. இத்துணையிலும் தான் எழுந்து பார்க்கிறார்கள். முடியாத இடத்தில் வீழ்கிறார்கள். வீழ்கிற நேரம் எல்லாம் ஏதோ இவர் மார்க்கத்தை விட்டு விடுவார் என்று எதிரிகள் எல்லாம் அருகே வந்து கேட்பார்கள். இப்போதாவது உணர்கிறீரா என்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், அல்லாஹு அஹத் என்ற வார்த்தை மாத்திரம். இத்துணை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டவரை விட்டு விட்டார்களா? இல்லை. பாறான் கல்லில் எடுத்து சென்று பழிக்க காட்சி வெயிலில வைக்கிறார். உடல்கள் எல்லாம் புரட்டி கொடுக்கின்ற வெயில்கள் எல்லாம் தன் உதிரம் வருகின்ற அளவுக்கு வழிந்தோடுகிற நீர்.
வியர்வைகளை தாங்க முடியாமல் அலறுகிற சத்தம், அங்கே இருக்கின்ற சிறு பிள்ளைகள் எல்லாம் கொண்டாட்டமாக இருக்கின்ற ஒரு அலர்ச்சியான சூழல். இத்துணையும் தாங்கிக் கொண்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இறுதியாக அபூ சுஃபியான் வந்து கேட்கிறார், பிலாலே, நாம் உம்மிடத்தில் சொன்னோம் அல்லவா, நீ அடிமையாகத்தானே இருக்கிறாய், நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு எம்பக்கத்தில் வா, உனக்கு இன்னென்னமெல்லாம் தருகிறோம் என்று பட்டியலிடுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சோதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் மயங்கி கிடந்த அடுத்த கணம் கண்களை விழித்து அப்படியோ அபூ சுஃபியானை பார்த்து சொன்னார். அப்போது பார்த்து சிரிக்கிறார். புன்னகைக்கின்ற அந்த விதத்தை பார்த்து இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், திறந்து விட்டார், நம்பக்கம் வரப்போகிறார். அந்த நேரத்தில் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் அவனுடைய தூதரையும் நோவினைப்படுவதை நான் மறக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரின் மேனியில் எவ்விதமான நோவுகளும் இல்லாமல் இருப்பதற்கு என் உடலை கூறு கூறாக நீங்கள் வெட்டினாலும் நான் மார்க்கத்தை விட்டு சென்று விட மாட்டேன் என்ற அடுத்த கணம்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மீட்டி அவர்கள் நோவினை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி சோதனை வடிவங்கள் மார்க்கத்துக்காகப்பட்டவர்கள் எங்கோ இருக்க, இயற்கையின் சூழலில் ஏற்படுகிற சில ஏற்றத்தாழ்வுகளும் வசதியின்மையை பார்த்து நாங்கள் எல்லாம் மனதிலே மிக தாழ்ந்த நிலையை நோக்கி கொண்டு இருந்தால் எங்களிடத்திலே ஈமான் இல்லை என்று ஏற்பட்டுவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் ஈமான் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று உங்களுக்கு ஒரு நோவினை வருகிறதா, அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல்லாஹ் உங்களை விரும்பினால் நோவினைப்படுத்தி பார்ப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோவினை ஏற்படுகிறதா, காயம் ஏற்படுகிறதா, இரத்தம் ஏற்படுகிறதா, எறும்பு உங்களை கடிக்கிறதா, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவைகளை நோவினையாக எடுப்பது ஈமானற்றவன். ஈமான் இருக்குமாக இருந்தால் எங்களுடைய பாவம் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்ற அந்த விடயத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இப்ப பரீட்சை இருப்பதனால் எங்களுடைய ஃபுத்வாவை நீட்ட முடியாத காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இதர விடயங்களை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் எவ்வகையான சோதனை வந்த போதும் அந்த சோதனைகளை எதிர்கொள்கிறவர்களாக, நல்ல ஈமானோடு வாழக்கூடியவர்களாக, எங்களுடைய ஈமானை தரப்படுத்தி தருவாராக, உறுதியான ஈமான் கொண்டவர்களாக வாழ்வதற்காக வழிவகுப்பாராக. வஆஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.